அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலவாசி போயிட்டு இருக்கார். எதுக்காக இதெல்லாம் சகிச்சார் சொல்லுங்க? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை எப்படி ஆயினும் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்துங்கிற அந்த சந்தோஷத்தை மனசுல வச்சிருந்தனால அவமானத்தை எண்ண மாட்டேன்ட்டாரு. பாடுகள் வந்தது, சிலுவை வந்தது, எல்லாத்தையும் சகிச்சு போய் உட்காந்துட்டார். அதே போல நீயோ நானோ அருமையான சகோதரனே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில காணப்படணும்னா, ஆண்டவரே என்ன உபத்திரம் வந்தாலும் நான் சகிப்பேன் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை இழப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு எங்க இந்த உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமை இழந்துட்டீங்கன்னா ஆத்மா அவுட். அதனால பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஆத்மாக்களை சோர்ந்துபாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விருதினை சகித்த அவரையே நினைச்சுங்க. எவ்வளவு பாடுபட்டாரு, எவ்வளவு உபத்திரப்பட்டாரு, எத்தனை வேதனைப்பட்டாரு. ஆண்டவரே இதெல்லாம் நீங்க சகிச்சிங்களே, எனக்கு வந்திருக்கிற வேதனை அவ்வளவு பெருசு இல்லை, நான் சகிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, பொறுமைனாலே நீங்க யாரா மாறுறீங்க? உத்தமனா மாறுறீங்க.